நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சார்? குரூப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் பேர் வச்சிருக்காங்க ஆபீஸ்ல? இந்த வைஃபை அப்படின்னு வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க? எந்த நேரத்துலயும் இவர் வந்து கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க போல. எந்த நேரத்துல கூப்பிடுறதுனால? ஆமா, அதுதான் என் காதுல விழுந்தது. பட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மேம் நீங்க என்ன டெஸ்டினேஷன் ஒர்க் பண்றீங்க? சார் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் மேனேஜர் சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா உங்க கம்பெனில? உங்க காதுக்கு வந்திருக்கா? வரும்போதே டெரரும்பாங்க. நான் ஒரு ஹாக்கி பிளேயர், ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் எடுத்து வந்துட்டாங்க. அது மேட்ச் முடிஞ்சு வந்தா மெடலோட வந்துருவாங்க பாருங்கன்னுவாங்க. நம்ம ஜாலியாக அதை என்டர்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சார். சொல்லுங்க சார், உங்க ஆபீஸ்ல உங்களை என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்க? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அகாடமிக்ஸில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 100+ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணி வேலை வாங்கிடுவோம். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருப்பாங்க. வார்டன்ஸ்லேருந்து, எலக்ட்ரீஷியன்ஸ்லேருந்து, ப்ளம்பிங்லேருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி வேலையை வாங்கிறது. ஸோ இட் இஸ் ஈஸி கோயிங். தென் ஐ எக்ஸ்பெக்டட் நேசமணி. அதுதான் என்னுடைய பசங்க எனக்கு வச்சிருக்க பேரு. நேசமணி. யா, நேசமணி. எனக்கு ஆப்போசிட்ல அவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, they didn't work under a friendly manager might be. ஸோ அப்படி இருந்திருந்தா ஃப்ரெண்ட்லியா நான் நேசமணி எதிர்பார்த்துருக்கலாம் அந்த ஆன்சர்ல. எதுல வேலை பாக்குறீங்க? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சார். எனக்கு இப்போ சொல்லுங்க, இப்போ ஆக்சுவலா ஜென்ரலா உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்குற ரவுண்டை தாண்டி ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு இடத்துல இந்த பேர் வைக்கிற இந்த ஐடென்டிட்டின்னு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா, இது ஏன் வந்து பேர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன் பிஹைண்ட் திஸ்? they are not satisfied with the particular manager. that is one. இன்னொன்று வந்து ஒரு மேனேஜரால் எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. அப்படி நல்லவன் இருந்தால் கம்பெனி வளராது. ஆஸ் அ மேனேஜர் நாங்கள் ஒரு சாண்ட்விச் லேயரில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ரெஷர் மேலேருந்து வருது, நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வருது, இது வேலையை உடனே முடிச்சு கொடுக்கணும், நாளைக்கு தான் டெட்லைன்னா அதை என் டீம் நம்பி தான் நான் கமிட்டே பண்ணுறேன். நான் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அடிக்கடி நான் வேலை கொடுக்குறேன், அடிக்கடி அவங்களை ஃபாலோ பண்ணி கேட்குறேன் அப்படின்னா மைபி ஃபார் their promotion as well. அவங்கள அடுத்த லெவலுக்கு நான் குரூம் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் போது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் காலில் போய் உட்காரும் போதோ அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி சமாளிக்கிறோம், அதெல்லாம் மேனேஜரோட தலைவலி. அது எதுவுமே அது அவங்களுக்குமே தெரியவே தெரியாது. மேபி அந்த பொசிஷனில் வராதனால ஒரு அறியாமையால் இப்படி சொல்கிறாங்களோ என்னமோ தான் எனக்கு தோணுது. சார் அவர் சொன்னாரு, உங்களை நாங்க ஃபிட் இன் பண்றோம், நீங்க வந்து ஒர்க் பண்ணாததை நாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை நாங்க கொண்டு வர்றது உங்களுக்கு தப்பா தெரியுதுன்றாங்க. பட் ஆக்சுவலி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேனேஜர்ஸோட டீமோட கேப்பபிள் அவங்க பார்க்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க எல்லா மேனேஜர்ஸ்க்கும் கீழேயும் 10 பேர் ஒர்க் பண்றது இல்ல. என் டீம்ல வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா என் மேனேஜர் ஒரு 4 ஆள் இல்ல 5 ஆள் பண்ற வேலையை அசால்ட்டா சிங்சாங் பண்ணி ஓகே சார்னு போயிருவாங்க. பட் ஆனா அந்த டீம்னால அதை பண்ண முடியுமான்ற ஒரு கெப்பாசிட்டி அந்த அவங்களுக்கு அது ஐடியா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஃபோர்ஸ் அப்படியே ப்ரெஷர் பண்றாங்க. யூ ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் பட் வி ஆர் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் டூயிங் ஆல் த திங்ஸ். ஸோ நீங்க சொல்றீங்க நான் கம்பெனிக்கு லாயலா இருக்கேன்னு சொல்றீங்களே தவிர டீம் மெம்பர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. டீம் மெம்பர்ஸால இதை பண்ண முடியுமா? சரி, அவங்க அங்க கிரெடிட் வாங்குறதுக்காக நான் 2 டேஸ்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம டீமால அதை 2 டேஸ்ல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம டக்குன்னு சொல்லிட்டு வந்து இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது எங்களுக்கு இரிட்டேட் ஆகிதான் நச இம்ச அப்படின்னு எங்களுக்கு ஒரு நேம் வருது. இன்னெஃபிஷியன்சியா அவங்க வந்து ஒரு இடத்துல உங்க டீமை வந்து அவங்க கிரெடிட் ஏர்ன் பண்றதுக்கு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க ஜாப்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ வாங்கிட்டு வராங்க. ஒரு பிளேயரோட பொட்டென்ஷியல் கோச்சுக்கு தான் சார் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன வருங்கிறதே வந்து நமக்கு தான் தெரியும். ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன நீ டார்ச்சர் பண்ணுறன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்களோட வெறுப்பாக தான், இதோட வெறுப்பின் வெளிப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை.